ஓசூர் அருகே தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த என்சிசி பயிற்சியாளரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். என்சிசி கேம்புக்கு சென்ற மாணவிகளில் 13 பேர் பாலியல் தொல்லைக்கு ஆளான அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக பள்ளி தாளாளர், முதல்வர் உட்பட மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? பள்ளியில் மாணவர்கள் நன்றாக படிப்பதுடன் கூடுதல் திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நோக்கில் விளையாட்டு, என்சிசி, என்எஸ்எஸ்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது வழக்கம். இதில் தேசிய மாணவர் படை எனப்படும் என்சிசியில் சிறப்பாக செயல்படும் மாணவ மாணவிகள் சிறப்பு முகாம்களுக்கு அனுப்பி சிறப்பிக்கப்படுவர். அப்படி சிறப்பு முகாமுக்கு சென்ற மாணவிகளுக்கு நேர்ந்த கொடூரம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. எங்கள் பொறுப்பாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவரை நீங்கள் கைது செய்தால் அவர் உயிரோடு இருப்பார். நீங்கள் என் மீது வழக்கு கூட பதிவு செய்தீங்கன்னா அதை பத்தி கவலை கிடையாது. தன்னை பெண்களின் பாதுகாவலன் என்று ஊர் ஊராக பேசித் திரிந்த இவர்தான் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டு போக்சோ வழக்கில் கைதாகியுள்ளார். நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளி வளாகத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்ற என்சிசி முகாமில் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். முகாமில் பங்கேற்ற மாணவிகள் அனைவரும் பள்ளி வளாகத்திலேயே தங்கியிருந்தனர். என்சிசி முகாமிற்கு சென்று திரும்பிய 8ஆம் வகுப்பு மாணவிக்கு கடந்த 16ஆம் தேதி உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அப்போது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை மாணவி கூறியதை கேட்டு அவரின் தாயார் அதிர்ச்சி அடைந்துள்ளார். என்சிசி முகாமின் போது கடந்த 8ஆம் தேதி அதிகாலை பள்ளி கலையரங்கத்தில் சக மாணவிகளுடன் 8ஆம் வகுப்பு மாணவி தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை 3 மணி அளவில் என்சிசி பயிற்சியாளரான சிவராமன் என்பவர் மாணவியை தட்டி எழுப்பியுள்ளார். பின்னர் அங்கிருந்து மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமாரிடம் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் தெரிவித்துள்ளார். புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று பள்ளி முதல்வர் மாணவியை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ந்து போன மாணவியின் பெற்றோர் அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் என்சிசி முகாமில் நடந்த கொடூரம் குறித்து கடந்த சனிக்கிழமை பர்கூரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் ஆகிய இருவர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமை சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை ஆகியோர் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், தாளாளர் சாம்சன் வெஸ்லி, சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களுடன் என்சிசி பயிற்சியாளர்கள் சக்திவேல், சுப்பிரமணி, சிந்து மற்றும் சத்யா ஆகிய 7 பேரையும் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான காவேரிப்பட்டினம், திம்மாபுரம், காந்தி நகரைச் சேர்ந்த சிவராமன் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கோவையில் தலைமறைவாக இருந்த சிவராமனை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் கிருஷ்ணகிரிக்கு அழைத்து வரும்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்துள்ளார். அப்போது வழுக்கி விழுந்ததில் சிவராமனின் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கிருஷ்ணகிரியில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. கால் உடைந்த 32 வயதான சிவராமன் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருந்து வந்தார். இவர் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் என்சிசி மாணவர்களுக்கு பயிற்றுனராகவும் பணியாற்றியுள்ளார். சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் தொடர்பாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட இவர் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து யூடியூபில் வீர வசனம் பேசியுள்ளார். எம் இன பெண்களை தொட்டார், அதனால் தூக்கினார். திரையில்தான் பாகுபலி எனும் திரைப்படத்தில் பெண்ணின் கையை தொட்டுவதற்காக
வெறும் சாதாரண திரைப்படத்தில் தலையை வெட்டினான் திரை. ஒரு மனிதன் தலையில் எம் இன பெண்களை தொட்டதற்காக வெட்டி வீழ்த்தினான் என்ற வீர வரலாறு. சமூக வலைதளங்களில் இப்படி வாய்கிழிய பேசிய சிவராமன் ஊருக்குத்தான் உபதேசம் என்ற ரீதியில் யதார்த்தத்தில் இருந்துள்ளார். இந்த சூழலில்தான் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கி வழுக்கி விழுந்து மாவு கட்டு போடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் பூதாகாரமானதை அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பிலிருந்து சிவராமனை நீக்கி அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உத்தரவிட்டுள்ளார். கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் NCC முகாமில் பங்கேற்ற 8ஆம் வகுப்பு மாணவி மட்டும் பாலியல் தொல்லைக்கு ஆளாகவில்லை. மொத்தமாக 13 மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. தமிழகத்தையே உலுக்கியுள்ள இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதை மூடி மறைக்க முயன்ற பள்ளி முதல்வர் உட்பட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். பெற்றோர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள கிருஷ்ணகிரி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்களா?